டைரி ரைட்டிங் இது ஒன்றும் நான் பண்ண போகிறது ஃபஸ்ட் டைமும் இல்லை, அடிக்கடி பண்ணினதும் இல்லை. I think I just got that one incident to tell. இது really this changed my life. One perfect message that I got forward to my fellow friends. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆரம்பிச்சு அந்த நாள். ஆல்ரைட், இப்போ மெயின் கதைக்கு வரலாமா? யா, just like every other introvert wants, just plants and the songs of birds, அது மட்டும் இருக்கிற ஒரு பிளேஸ். எந்த ஒரு வாய்ஸும் மண்டையை போட்டு குடையாமல் இருக்க எப்பயும் போல் அங்கே போனேன். பட் அந்த நாள் was scripted different, I guess. தம்பி சாரிடா, விளாண்டுட்டு இருக்கோம் தெரியலையா, கண்ணு தெரியலையா, அங்கிட்டு போய் நடடா. பால் அடிக்க தெரியாதா உங்களுக்கு? டேய், நீ இந்த ஏரியாவே கிடையாது, என்னடா எங்க ஏரியாவுக்குள்ள சவுண்டு? நான் வாட்டுக்கு சும்மா போயிட்டு இருக்கேன். எதுக்குடா தெரியாம தானே அடிச்சேன், சாரி கிடையாது. சாரி கேட்டீங்கன்னா நான் வாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏமா அடிச்சது சாரி? எங்கேயோ இருக்கிற கோவத்தை ஒருத்தன் மேலே காட்டுறேன்னு போய் கடைசியில் என் கேரக்டரை அசிங்கப்படுத்திக்கிட்டது தான் மிச்சம். என்னாச்சு? என்ன பிரச்சனை? யாருக்குதான் பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்கே என்னைய பத்தி பேச தெரிஞ்சுக்கணும். மனுஷங்களுக்கு பிரச்சனை ஆனா சொல்றதுக்கு ஒரு ஆள் பிரச்சனை இல்லை. அதனால நானே அறிஞ்சிட்டு போறேன். உள்ளதெல்லாம் கேட்கவங்களுக்கு டைம் நிச்சயமா பத்துமான்னு தெரியல. இருக்குன்னா சொல்றேன். இப்போ சொல்லு, கேட்போம். ஏன் கோவமே இந்த மனுஷங்க மேலதான். மனுஷ உயிரினங்களே பாருங்க, எவ்வளவு ஒரு மாதிரி ஈனப்பிறவிங்க. நம்ம தன்னோட உயிர் வாழணுன்றதுக்காக, தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அடுத்த உயிரை கொண்டுதான் குறைக்கிறது தான் இந்த இயற்கையோட விதியாவே இருக்கு. என்ன மாதிரி டிசைன் இது? எனக்கு அது சுத்தமா புரியல. எனக்கு கோவம்லாம் இந்த மனுஷங்க மேல, இந்த பிரிவினை மேலதான். முக்கியமா சொல்லணும்னு பிரிவினை தான். ஏன் பிரிஞ்சு இருக்கோம்? என்ன ஒன்னா இருந்தா என்னவா? ஏன் நீ வேற, நான் வேற, நீ பெருசு நான் பெருசு, இப்படி எதுக்கு பிரிக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எடுத்துக்கோங்களேன், எனக்கு ஏதாவது ஸ்டோனா, இப்ப அலாதீனோட அந்த அற்புத விளக்கு என்னமோ சொல்றாங்க, எல்லாம் ஃபேண்டசியா தான் இருக்கு. அதான் எனக்கு கிடைச்சிச்சுன்னா சத்தியமா சொல்றேன், மனுஷங்களே வேணாம், நான் மனுஷனாவே இருந்தாலும் பரவாயில்ல, செத்துட்டு போறேன்னு. இந்த உலகத்துல மனுஷனே இல்லாத ஒரு உலகம் இருக்கட்டும் அப்படின்னு தான் கேட்பேன். நான் பேசுறதெல்லாம் கேட்க சைக்கோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் I just want to be a selfless villain in this world of selfish heroes. That's it. அப்ப இதை நீங்க செல்ஃப்லெஸ் ஆக்ட்னு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா. நான் கொல்றத பத்தி சொல்லல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா? என்னோட மென்டல் ஹெல்த்தை வச்சு விளையாடுறது இவன் தான். எவனோ ஒருத்தன் ஒரு ப்ரொஃபைல் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து நான் இருக்கிறவங்களையும் ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு சண்டை போட விட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுற இந்த சாடிஸ்டிக் பீப்புள், those voices, ஒவ்வொரு கமெண்ட்
எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன வேற்றுமைக்காக ஒரு போர். எதுக்காக சாகுறாங்க, எப்படி சாகுறாங்கன்னு கூட தெரியாமல் ஒரு ஸ்டோரியில் லைக் வாங்குறதுக்காக அதை பற்றி பேசுகிற இந்த பீப்புளோட ஐடியாலஜி. ஒவ்வொரு தடவையும் அதை ஆன் பண்ணுறப்ப, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு நியூஸை பார்க்குறப்ப, சொசைட்டியில் ஒரு பாட்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை எனக்குள்ளே திடீர்னு வந்த இந்த உணர்வா என்னன்னு தெரியல, இந்த எல்லா தாட்ஸும் சோஷியல் லைஃபையும் உடைச்சிருச்சு. Only when I'm with no people, just nature, I feel no difference, no diversity, but peace. வார்த்தையை பேசாத ஒரு இன்ட்ரோவர்ட்டோட மனசில் 1000 எண்ணங்களும் இந்த மக்கள் போடுற சண்டையா என் மண்டையை போட்டு கொடைஞ்சுக்கிட்டு. இதுதான் என் பிரச்சனை. இந்த மனுஷங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியுமா? இப்போ நாளைக்கு ஒரு வெள்ளமோ இல்லை ஒரு நிலநடுக்கம் என்னமோ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த உயிரில்லைன்னு சொல்ற இந்த ஒரு கல் மண்ணும் இந்த பூமிக்கு ஒண்ணுதான், இந்த உயிரோட இருக்கிற நம்மளும் இந்த பூமிக்கு ஒண்ணுதான், ரெண்டையும் சேர்த்து தான் எடுத்துட்டு போக போகுது. ஆனா ஏன் இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க? இந்த பிரிஞ்சு கிடக்கிறதா என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. உனக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்லை. குட்டி தீர்த்துட்டீங்க போல. ரொம்ப கொட்டிட்டேன் தம்பி. நீங்கள் பேசுனதை வச்சு எனக்கு புரிஞ்சுச்சு. நீங்கள் மனுஷங்க மேலே கோவப்படல, அவங்களுக்குள்ளே இருக்க பிரிவினை மேலே தான் கோவப்படுறீங்க. உன்னை யோசிச்சு பாருங்க, கடல் இருக்கு, அது மனித நேயமாக வச்சுக்கோங்க. இப்போ கடலில் ஒரு துளி அழுக்கு தண்ணி பட்டாலும் கடல் ஃபுல்லாக அழுக்காயிராது. அதே மாதிரி தான் மனுஷங்களும். ஒரு ஆள் இருக்காங்கன்றக்காண்டி மற்றவங்களையும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க. மனுஷங்க கூட பழகி பாருங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அவங்களுக்கு. தம்பி, இந்த மனுஷங்க பிரச்சனையை தாண்டா. ஒருத்தவங்க ஒப்பீனியனே யாரும் மதிக்கிறது இல்லை. ஒருத்தவங்க ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கு, இன்னொருத்தவங்க ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்குன்றதுனால தான் மனுஷங்க பிரச்சனையே. நீ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் மனுஷங்களை விரும்ப ஆரம்பிச்சிடலாம். தம்பி, நான் ஒரு குட்டி காலத்துலவா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய மாதிரியும் ஒருத்தர் இருந்தான். நானும் அவனும் ட்வின்ஸு. என் தம்பி அவன். எல்லார் மாதிரியும் தான் நானும் இருந்தோம், ஒற்றுமையாக தான் இருந்தோம். ரொம்ப நல்லா தான் போச்சு வாழ்க்கை. ஒரு நாள் எனக்கு உடம்பு இல்லை, நான் வீட்டில் இருந்தேன். அவன் மட்டும் ஸ்கூலுக்கு போனான். திரும்பி வரும்போது பார்த்தா எல்லாருக்கும் நடக்கிறது அவனுக்கு இல்லை. நம்ம மூச்சு விடுற மாதிரி அவன் எனக்கு விடலை. பார்த்தா அவன் உயிரே இல்லை. பார்த்தா எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் யோசிச்சிருக்காரு. எங்கள் 2 பேரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இல்லாமல் பண்ணிட்டாரு. என்னட்டா இது எப்படி, என்ன, எதுக்கு? சும்மா தான் சொன்னேன், நீ தப்பா நினைச்சுக்கிறாரு. அதெல்லாம் நடக்கல. உண்மையை சொல்லட்டுமா, இந்த மாதிரி வாழ்க்கையிலே கேட்ட மட்டமான கதை இதுதான். பாத்தியா, இப்ப நம்மளே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சண்டை போட்டுரும், எவ்வளவு பேசாம இருந்தாங்க. நீயே சண்டை போட்டுதான் அவன்கிட்ட. நானும் உன்கிட்ட பார்த்தேன், நீ கேட்டேன், நீ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசணும். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு பாரு, மனுஷங்களோட இயல்பே அவ்வளவுதான். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நல்லா. அப்படி ஒரு விதையில இருந்தாண்டா மரம் வரும், அந்த மரத்துல இருந்தாண்டா ஒரு காடு உருவாகுது. அதே மாதிரிதான் நீ ஒரு விதையா இருந்து நீ ஒரு மனுஷங்களை கொஞ்சம் மாதிரி மாற்ற மாதிரி பாரு. சில நேரம் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு டைரக்டர் சிச்சுவேஷன் அமைக்கிற மாதிரி அமையும். அது ஏன், எதுக்கு, எப்படி நடக்குதுன்னு அப்போ நம்மளுக்கு நிச்சயமாக புரியாது. உங்க பேரை சொல்லவே இல்லை. டேஞ்சராக இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மொமெண்ட்ஸ் தான் வாழ்க்கையோட ஸ்கிரிப்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் காரணமற்றது இல்லைன்னு புரிய வைக்கும். உங்க அது நான் இல்லைடா, உண்மையிலே நான் சாரிடா. ரொம்ப நாளைக்கு தெரியாம அடிச்சிட்டேன், சாரிடா. நானும் உங்கள்கிட்ட பேசவே கூடாது. தப்பா நினச்சிக்கோங்க. ஓகே, எனக்கு கிடைச்சிருந்த அந்த மெசேஜ் என்னன்னு தோணுதுன்னா, இந்த உலகமும் மக்களும் மாறணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அடுத்தவங்க சொல்கிறதையும் ஒப்பீனியனையும் மதிக்கணும், கேட்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காடுன்னு இருந்துச்சுன்னா பல மரங்கள் கூட்டமாக சேர்ந்தால் தான் அது காடாகும். ஆனால் அந்த காட்டில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஒரு தனித்தனி விதையிலேருந்து முளைச்சதாக தான் இருக்கும்.
விதைகள் வேறு வேறையாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சேர்ந்த காடு ஒன்றா தான் இருக்கும்.